டேய் எங்க போற? வாலிபால் மேட்சுக்கடா. வாலிபால் மேட்சுக்கா? எத்தனை பேர் போறீங்க? சப்ப மண்டையன் கோண மண்டையன் 12 பேர் போறோம்டா. 12 பேரா? டேய் 12 பேர்லாம் அப்போ இப்போ ஒரு டீமுக்கு 14 பேர் இருக்கணும். 14 பேரா? இன்னும் 2 மண்டையனுக்கு நான் எங்கடா போவேன்? ஆமாடா, இப்போ ரூல்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூட 2025ல புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? என்னடா சொல்ற? எனக்கு ரொட்டேஷனே ஒழுங்கா தெரியாதுடா. சரி, அதான் அடுத்த வீடியோல நான் சொல்லி தரேன். இப்போ வா புது ரூல்ஸை பார்க்கலாம். சரி வா சொல்லு பாப்போம். காய்ஸ், ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு இனி 12 பேர்லாம் கிடையாது, மொத்தம் 14 பேர் இருக்கணும். காய்ஸ், இனி ஒரு மேட்ச்ல விளையாடும் போது ஒரு பிளேயர் இந்த மாதிரி டபுள் டச் பண்ணிக்கலாம். இனி டபுள் டச் அலௌட் தான். இந்த டபுள் டச் ரூல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் ஆடும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. நீங்க நோட் பண்ண வேண்டியது, நீங்க எடுக்கிற டபுள் டச் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க டீம் மெம்பர் கிட்ட தான் நிக்கணும். அதை தவிர்த்து எடுத்தோன்னா அந்த சைடு போச்சுன்னா அது பாயிண்ட் கிடையாது. அடுத்த ரூல், நம்ம யூஸ் பண்ற டி ஷர்ட்ல தான், அதாவது நம்பர் வந்து பெருசா இந்த இடத்துல தான் இருக்குன்னு கிடையாது. கண்ணுக்கு தெரிந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்ல சிம்பிளா தெரிந்த மாதிரி இருந்தா போதும். அடுத்த ரூல்ஸ் லிப்ரோக்குன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரொட்டேஷன் மேட்ச்ல பொசிஷன் சேஞ்ச் பண்ண தெரியுமா, அதுக்குன்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எனக்கே கரெக்டா வருமான்னு தெரியல, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவன் சரிசு அடிக்க டாஸ் பண்ணுவால, பண்ணிட்டு மேல 7 நின்று இப்படி சரிசு அடிப்பான் தெரியுமா, அந்த டைமிங்ல நம்ம லிப்ரோ சேஞ்ச் பண்ணணுமா. இது கண்டிப்பா முடியுமா என்ன?